ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த யுத்தத்துல வெற்றியாளர் யாரு அப்புட்ன்னா, முதல்ல யுத்தம் முடியணுமே. முடிஞ்சா தானே வெற்றியாளர சொல்ல முடியும். இப்போ போய் சொல்லி, அது ஈரான் காதுல விழுந்துச்சு, சொன்னவன் நாட்டு மேலயும் டக்குனு ஒரு ட்ரோன தட்டி விட்டுருவான். இல்ல, இல்ல அமெரிக்கா காதுல விழுந்துச்சு, சொன்னவனையும் சேர்த்து தள்ளி விட்டுருவான். "ஓ! நீ வெளியில இருந்து பேசுற அளவுக்கு ஃப்ரீயா இருக்கியா?" அப்படின்னு. அதனால 2 பயலுகளுமே கொஞ்சம் டேஞ்சரா மாறிக்கிட்டே வரார்கள். பொதுவாவே அண்ணன் அமெரிக்கா எப்பவும் டேஞ்சர் தான். ஈரான பொறுத்தவரை அமெரிக்காவுக்கே டேஞ்சர் அப்படிங்கிற ஃபீலிங்க குடுக்க ஆரம்பிச்சுட்டார்கள். அது இறுதி வெற்றி, தோல்விங்கிறதெல்லாம் கடந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கால்குலேஷன் எரர், சேதாரம் அம்புட்டும் இருக்கு. இத தாண்டி இம்மீடியட்டா ஒரு வெற்றியாளர் அப்படின்னு கேட்டோம்னா, அது நம்ம ரஷ்யாவ தான் சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் யுத்தம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. தினமும் ராசி பலன் மாரி நம்மளே 1000 வீடியோ போட்டிருப்போம். மனசாட்சியோட சத்தியம் பண்ணணும். வரதே வருஷத்துக்கு 3 நாளு. என்கிட்ட 1000 வீடியோ போடுறது அப்படின்னு என்னைய திட்டக்கூடாது. தேசபக்தி, சிடிஎன் அப்படிலாம் கனெக்ட் பண்ணாலும் 1000 வராது. இருந்தாலும் ஒரு ரைமிங்ல சொல்ட்டேன். ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃபிரெண்ட். அதனால மாட்டி விடக்கூடாது. சரி இருக்கட்டும். அந்த யுத்தம் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா, அந்த யுத்தம் படு தீவிரமா நடக்குது. இன்னும் சொல்லப்போனா ஜெலன்ஸ்கி கதர்றாரு. என்ன ஒண்ணு, யாரு காதுக்கும் கேட்கிறதே இல்ல. ஐரோப்பா, அமெரிக்கா அம்புட்டு பேரு பிஸி. அவரே ரூம்ல இருந்து கத்துறாரு. அவருக்கே பயம் வந்துருதாமா. என்ன அப்டின்னா, எங்க ரஷ்ய காதுகளுக்கு கேட்டுருமோ! கம்பெனி மாரி நமக்கு டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்துருவாங்களோ! அப்டின்னு பயந்துகிட்டு டக்குனு சவுண்ட இறக்கிடுறாராமா. அவ்வளோ ட்ராஜடில போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, அத எட்டி பார்க்கறக்கு யாருக்குமே நேரம் கிடையாது. அவசியமும் கிடையாது. ஆனா, ரஷ்யாவுக்கு உலகம் எட்டி பார்க்கலங்கும்போது, எப்படி வச்சு செய்யலாம்? வச்சு செஞ்சுகிட்டு இருக்காய்ங்க. உலகம் எட்டி பார்க்கலங்கிறத தாண்டி, அமெரிக்க ஆயுதங்களோ, அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸோ அந்த கிரவுண்டுக்குள்ள நுழையவே மாட்டேங்குது. இது ரஷ்யாவுக்கு படு வேகத்த குடுக்குது. இன்னும் சொல்லப்போனா, ரஷ்யா போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து ஏகப்பட்ட இடங்கள கைப்பத்தி தான் போய்க்கிட்டு இருக்கு. அப்ப பார்த்தோம் இந்த விவகாரத்த தூக்கி வச்சு பார்த்தோம் அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த யுத்தம் வந்தது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அளவு மைலேஜ தேடி குடுத்துருச்சு. அதே சமயம் ஈரான் விழுகாம தடுக்க வேண்டியது ரஷ்ய பொறுப்பு தான். காரணம் ரஷ்யாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நாடு அப்டின்னா, நெறைய நாடுகள சொல்லலாம். ஆனா, உக்ரைன் யுத்தத்துல அப்படி தடுமாறி ஒரு ஸ்டேஜ்ல நிக்கும்போது, திருப்பி இங்கேருந்து உ ஈரான்ல இருந்து ஆளில்லா விமானம் போனதுக்கப்புறம் ஆட்டமே மாற ஆரம்பிச்சுச்சு. இப்ப 2 பேரும் இணைந்து அந்த ட்ரோன் டெக்னாலஜிகள்ல ஷேரிங்கு, மேனுஃபேக்சரிங் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்ட்டார்கள். அதனால ரஷ்யா உதவி தான் ஆகணும். அதாவது செஞ்சதுக்கு மறு உதவியா அப்படின்னு கேட்டா, சர்வதேச அரசியல்ல அப்பல்லாம் ஒண்ணும் நமக்கு தெரிஞ்சு கிடையாது. இருந்தாலும் சந்தோஷம். நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும். "எப்பா நார்மல் வாழ்க்கையிலேயே அது கிடையாதே. அப்புறம் எங்கிட்டு சர்வதேச அரசியலுக்குள்ள போறது?" அப்படின்னு கூட சவுண்ட் வரலாம். அதுவும் உண்மதான். ஆனா, வருங்காலங்கள கனெக்ட் பண்ணா கூட ரஷ்யா, ஈரான காப்பாத்தி ஆகணும். ஆனா, ரஷ்யாவுக்கு இப்படி ஒரு சப்ஜெக்ட்ட சொல்லலாம். முழுக்க முழுக்க சீனா மூச்சு விடணும் அப்புட்ன்னா, ஈரான காப்பாத்தி ஆகணும். ஆனா, அந்த பையனால தான் இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். சும்மாவே இவனே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ம செஞ்சிருந்தா கூட இவன்புட்டு அடி விழுந்திருக்காது. சீனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த போய் வாங்கி வைக்க, அது கடைசியில அவங்க சுப்ரீம் லீடரையே பலி குடுக்க வேண்டியதா போயிருச்சு. சீனாவோட ஆயுதத்த வாங்கி வச்சா என்ன நெலைம அப்படிங்கிறது இப்ப ஊரும் தெரியும், உலகமும் தெரியும். சண்டைன்னு வரும்போது சீனாக்காரனுக்கும் தெரியும். சரி கிடக்கட்டும். அடுத்த வெற்றியாளர் அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்து யாரு மீதெல்லாம் ரஷ்யாவோட எண்ணெய் வாங்குறோம்னு பிரச்சனை இருக்கோ, அம்புட்டு பேரு வெற்றியாளர் தான். இல்லையே, இப்பதான் கேஸ் தட்டுப்பாடு அப்படின்னு நாடே பரபரப்பா இருக்கே அப்படின்னா, அது வேற கணக்கு. எல்லா கணக்கையும் போட்டு குழப்பிக்க கூடாது. நமக்கு மட்டும் கிடையாது. எங்கெல்லாம் கேஸ் இல்லையோ, எந்த நாட்டுல கேஸ் ஸ்டவோ, கச்சா எண்ணெயோ, நேச்சுரல் கேஸோ, க்ரூட் ஆயிலோ இல்லையோ, அவங்களுக்கு பூரா சிரமம் தான். அது ஏதோ ஒரு வகையில 10%, 5%, 100% எந்தெந்த நாடுகள் எவ்வளவு உஷாரா இருந்து கரெக்ட் பண்றார்களோ, அத பொறுத்து தலைவலி வரும். நம்மளுமே இப்ப பெரிய அளவு கமர்ஷியல் சிலிண்டர்ஸ பேன் பண்ணியிருக்கோம். அது நல்லது, கெட்டது அப்படிங்கிறத தாண்டி அத்தியாவசியம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பதுக்கல்கள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, சிரமமா போயிரும். அதுக்கடுத்து ஹவுஸ் ஹோல்டோட தேவைகளையே நிறைவேத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிருவோம். அதனால இந்த நடவடிக்கை அப்படின்னு அரசாங்கங்கள் சொல்றார்கள். உண்மையும் கூட. இது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சில உலகம் போயிருச்சு. நாடுகள்ல எமர்ஜென்சி அறிவிக்கிறலாம் வேற கத. உலகத்துக்கே எமர்ஜென்சியா மாறிப்போச்சு. யாரும் அறிவிக்கல. ஆனாலும் இந்த ரஷ்யாவோட க்ரூட் ஆயில் வாங்குற விவகாரம் அப்படிங்கிறது,
நம்ம எப்படிலாம் பைபாஸ் பண்ணி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி தேசபக்தியில விரிவாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரஷ்ய எண்ணெய் அஃபிஷியலா குறையுது. ஆனா அன்அஃபிஷியலா அதே இன்புட்ஸ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நிறையா அதுல மேற்கோள் காட்டியிருந்தோம். இப்ப அதுக்கெல்லாம் ஒரு தேவையே கிடையாது. அதாவது அந்த பைபாஸ் பண்ற வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. டைரக்ட்டாவே எடுத்துக்கலாம். ஏன்னா இவன் தான் இப்ப பெரிய அளவு ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்குறவங்க தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லி அன்னை அமெரிக்கா எழுதி வச்சிருச்சு. எப்ப போன வாரம் வேற மாரி எழுதி வச்ச அப்புட்ன்னா, இந்த வாரம் வேற மாரி அப்டின்ட்டாய்ங்க. பழைய சன் டிவிலலாம் அதிரடி வியாழன் அப்டின்னு சொல்லி வியாழக்கிழமை வெறும் அடிதடி படமா போடுவாய்ங்க. இல்லையே, அதிரடி வியாழன்னு வராதேன்னு கேட்கக்கூடாது. பல வருஷம் ஆயிப்போச்சு. ஞாபகம் இருக்குமா? அப்பலாம் நான் குட்டி புள்ள வேற. அந்த மாரி ட்ரம்ப் போன வாரம் ரஷ்யா க்ரூட் ஆயில் வாங்குறது கெட்டது. யாருக்கு? அவருக்கும் கெட்டது, உலகத்துக்கும் கெட்டது, வாங்குறவனுக்கும் கெட்டது அப்டின்னாரு. ஏன்னா நான் வந்து உன்னைய மிதிப்பேன் அப்டின்னாரு. இந்த வாரம் வாங்குறது மட்டுமே தான் நன்மை. உனக்கும் நன்மை, எனக்கும் நன்மை, உலகத்துக்கும் நன்மை அப்படின்னு மானே தேனே பொன்மானேவ ரிவர்ஸா போட்டுக்கிட்டாரு. ஏட்டு யுத்தத்த நிறுத்தின ஐயாச்சாமி என்ன சொன்னாலும் நம்ம ஏத்துக்கிட்டு தானே வேணும். நம்ம ஏத்துக்கிறோம், ஏத்துக்கலங்கிறத தாண்டி அவர் அதே டேப் ரெக்கார்ட திருப்பி ப்ளே பண்ணி விட்டுருவார்ல. அப்ப நமக்கு ஒரு தலைவலி குறையுது. ஆனா உலகளாவிய தலைவலி இருக்கு. இதுல எப்படி கரைய கடக்குறோங்கிறதெல்லாம் வருங்காலங்கள்ல தெரிஞ்சிரும். வரும் நேரங்கள்லயே தெரிஞ்சு போயிரும். இதுல காலத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஃப்ளைட்ட பூரா ஏத்துறோம் அப்படின்னு சொல்லிப்புட்டு, டக்குனு ஃப்ளைட்ட பூரா நிறுத்துறோம் அப்படிங்கிற மாரி தான் வளைகுடால இப்ப கதை ஓடிக்கிட்டு இருக்கு. உன் ஃப்ளைட் டேக் ஆஃப்ன்னு சொன்னோமா, அப்ப 8 மணி நேரம் முன்னாடி வந்துரு. கடைசி நிமிஷம் வரையும் டவுட்டு தான் அப்படிங்கிறது தான் அங்க உள்ள நிலைமை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரகிளான ஒரு பீரியட் தான். இருந்தாலும் மறைமுகமா ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய பெனிஃபிட். இந்த பெனிஃபிட்ட யூஸ் பண்ணி ரஷ்யா தனக்கான கொடிய உக்ரைன்ல பறக்க விடுறது மட்டும் இல்ல, தனக்கான கொடிய ஈரானுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் குடுத்து காப்பாத்துறார்கள்ங்கிறத பொறுத்து, உலகளாவிய லெவல்லயும் பறக்க ஆரம்பிக்கும். காரணம் உக்ரைன் மாரி ஈரான் கிடையாது. ஈரானுக்கு சப்போர்ட் குடுத்தா போதும். உக்ரைனுக்கு அப்படி கிடையாது. சப்போர்ட்னா டாலர குடுக்கணும், ஆயுதத்த குடுக்கணும், பயிற்சிய குடுக்கணும், வாடகை ராணுவத்த குடுக்கணும், இன்டெலிஜென்ஸ் இன்புட் குடுக்கணும். அதுக்கப்புறம் தடைகளையும் போடணும். தடைகள் போட்டத ஃபாலோ பண்ணுன்னு மத்த நாடையும் போட்டு பஞ்சாயத்துல இழுத்து விடணும். கடைசியில ஜெலன்ஸ்கி என்ன செய்வாரு அப்புட்ன்னா, குடுத்தத பூரா ஆட்டைய போட்டு ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்க்கு கொண்டு போயிருவாரு. அதனால அந்த மாரி ஒரு பஞ்சாயத்தான விவகாரம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றக்கூடிய நாடுகளுக்கு கிடையாது. நம்ம உக்ரைனையும், ஈரானையும், ஜெலன்ஸ்கியையும் அங்க உள்ள கமேனி குரூப்பையும் மேட்ச் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சாலே ஈரான் டென்ஷன் ஆயிருவான். அட்டா பாவிகளா! எங்கள கொண்டு போய் அவனோட சேர்த்துப்புட்டீங்களேடா அப்படின்னு. அதனால இந்த பக்கம் பேக்கப் குடுக்குறக்கு ரஷ்யாவுக்கு 1000 வழிகள் இருக்கு. பேக்கப்ல மைலேஜும் எடுக்கலாம். ஆனா ரஷ்யா ஒரு பொருளாதார சிக்கல்ல இருக்கு. காரணம் அவர்களும் ஒரு 4 வருஷம் யுத்தத்துல இருக்கார்கள். இத மீறி சப்போர்ட் பண்ணி எந்திரிக்கும்போது, ரஷ்யாவுக்கும் உலகளாவிய லெவல்ல ஒரு நல்ல இடம் காத்துக்கிட்டு இருக்கு. தப்பி தவறி விட்டார்கள் அப்புட்ன்னா, ஈரானுக்குள்ள அமெரிக்கா பூந்துச்சு அப்புட்ன்னா, ஈரான் விளங்காம போயிரும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் போன்ற முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அன்னை அமெரிக்கா கையில இருக்கும்போது, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எல்லாரும் அன்னை அமெரிக்கான்னு சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துக்குள்ள கொண்டு போயிருவாய்ங்கங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.